ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவும் வாழ்க்கையிலே நம்முடைய எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் ஆண்டவரை புரிந்தோம், ஆண்டுக்கு புஸ்தகத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. சில பேர் ஆவிக்குரிய முன்னாள் புசிக்க தயாரா இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியத்தில் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம விதிமுறை கட்ட போகிறது இல்லையா? எப்படி வேணா வாழலாம் இல்லை, எப்படி வேணா வாழலாமா? இதுதான் வாழணும். எப்படி வேணா வாழ உலகத்தான் வாழ்வாங்க, உலகத்தான் வாழ்வார்கள். கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபையிலே வருகிறவர்கள் கிறிஸ்துடைய பிள்ளைகள் இப்படிதான் வாழணும். எப்படி வேணா வாழலாம், ஆனா பேர் மட்டும் கிறிஸ்துவ அப்படி இல்லை, இப்படிதான் வாழணும். ஆக ஒரு கிறிஸ்தவர்கள், ஒரு தேவ பிள்ளைகள் எப்படி நடக்கணும், நடக்கக்கூடாது அதான் நீங்க பார்க்க போறோம். நடவாதே, ஃபர்ஸ்ட் நடவாதே, செகண்ட் நடவுங்கள். புரியுதா உங்களுக்கு சொல்றது? நடவாதேனா நடக்கக்கூடாது, அவ்வளவுதான். நடவுங்கள்னா அதுதான் நடக்கணும். அப்ப ரெண்டு காரியத்தை நீங்க ஞானிக்கு போகணும். எதுலெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, எங்க நடன்னு சொல்லியிருக்காரு. முதலாவதாக ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது. முதலாவதாக எப்படி நடக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். எப்படி ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் எப்படி நடக்கக்கூடாது பார்த்துக்கலாம். முதலாம் எப்படி நடக்கக்கூடாதுன்னா, சங்கீதம் 1:1 என்ன சொல்றது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நலவாகலும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நலவாகலும். துன்மார்க்கன் அதே நீங்க 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கல. துன்மார்க்கன் இரண்டாவது தீயோனுடைய வழியில் நடவாதே. ஆமென். அல்லேலூயா. அது துன்மார்க்கன் யாரு? தீயோர் யாரு? கிட்டத்தட்ட இந்த ஒண்ணுதான். தீயோனுடைய வழியில் நடக்கக்கூடாது. முதலாவது எப்படி நடக்கக்கூடாதான்? தீயோனுடைய வழியில் நடக்கக்கூடாது. தீயோர்னா யாரு? தீய செயல்களை செய்பவர். தீய செயல்களை செய்பவர் கெட்ட குணம் கொண்டவர்கள். அது கெட்ட குணம் கொண்டவர்கள். கெட்ட குணம் கொண்டவர்களை தீயோர் என்று சொல்லப்படுகிறது. துன்மார்கன் அவனுடைய ஆலோசனை எப்படி இருக்குமா? உலகத்துக்கு உதவாகத்தான் இருக்கும். உலகத்துக்கு உதவாக ஆலோசனை துன்மார்கனுடைய ஆலோசனை. அதாவது வேதம் சொல்லுது, துன்மார்கனுடைய ஆலோசனை எங்க நடக்கக்கூடாதுன்னா, ஆண்டு சொல்றாரு, தீயோருடைய வழியில் நடக்கக்கூடாது. என்ன நடக்கக்கூடாது? தீயோருடைய வழியில் நடக்கக்கூடாது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ அவனுடைய வழியில் நடவாமல் நீ காலை பாதைக்கு விளக்குவாயாக. பாதைக்கு போனா அவன் பாதைக்கு அவன் வழியை ஒன்றுவான், இழுத்துவான், பாவத்தின் வழியை திருத்துவான். அந்த தீரோ வழியில் என்ன பண்ணாங்க? நடக்காது. தீயோனுடைய வழியில் நடவாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முடியல, அவ்வளோ முயற்சி பண்றாயா, இதெல்லாம் போகக்கூடாது, நம்ம மக்களுக்கு விரோதமா தான் நடக்கக்கூடாது நினைக்கிறேன். ஆனா எனக்கு விசாரிச்சு என்ன பண்ணா நம்ம செய்ய வச்சிடலாம் அப்படின்னு நிறைய சொல்றீங்க. சொல்லுங்க, இதை நான் செய்ய பண்ணிக்கிறேன்.
அதே தான் நான் செய்யறேன். தீயோருடைய வழி நடவாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன செய்யணும்னா, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11 வாசனையில காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்க போதும். பாருங்க, தீயோருடைய வழியில் நடவாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2 செய்யணும். முதலாவது நல்ல யோசனை இருக்கணும், இரண்டாவது புத்தி இருக்கணும். நல்ல யோசனை, நல்ல புத்தி, இது 2 இருந்தா போதும். நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, தீயோருடைய வழியில நடக்குமா? மாற்றம் முடியாது. அந்த நல்ல யோசனை இல்லாதனாலதான், அந்த நல்ல புத்தி இல்லாதனாலதான் இதுக்கெல்லாம் பாடு நம்பி என்ன பண்றோம், எல்லாம் செய்யறோம். அது தப்புன்னு தெரிஞ்சுமே செய்யறோம். அவன் எவ்வளவு முட்டாளா இருக்க பாருங்க. அது தப்பு எல்லாரும் செய்யற மாட்டாங்க. நம்ம வந்து அப்படியோ பக்கம் சொல்ல முடியாது, தவறு செய்யற மாட்டான். ஆனா அந்த தவறுகளை நம்ம சுத்தி பார்க்கும் பொழுது, அதை யார் ஒருத்தவங்க திருத்திக் கொள்கிறார்களோ அவன் ஞானவான். யார் ஒருத்தவங்க அந்த தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஞானவான். நீ என்னதான் சொன்னாலும் இப்படிதான் இருப்பேன், இதுதான் நான் புரிஞ்ச முயலுக்கு 2 காட்டாத்துக்கு சொல்றவங்க கிட்ட சரிப்பா ஓகே. ஆமா, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணிட்டோம். தீயோருடைய ஆலோசனை நடக்கூடாது, தீயோருடைய வழியில. அப்ப தீயோருடைய வழியில நாம் நடவாமல் இருக்கு என்ன செய்வோமா? நல்ல யோசனை வேணும், மாட்டோமா? தீயோருடைய வழியில. அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக முதலாக என்ன நடக்கூடாது சொன்னேன்? வழி நடக்கக்கூடாது. இரண்டாவது எங்க நடக்கக்கூடாதுன்னா, மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. சொல்லுங்க, மாம்சத்தின்படி நடக்காதீங்க, மாம்சத்தின்படி நடக்காதீங்க, மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. வாசிக்கலாமா வசனம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மாம்சத்தின்படி நடந்தவனுக்கு யார் நாகின் பிள்ளை? நடந்தவளவுதான் பிள்ளை. மாம்சத்தின்படி நடந்தவளுக்கு உண்டு. ஜாக்கிரதையா இருக்கணும். நினைக்கிறோம் பார்க்க போறாங்க, யாரும் கேட்க போறாங்க, இதெல்லாம் யாருக்கும் தெரியும். செவுத்து கூட காதுக்கு. ஹலோ, கேக்குறீங்களா? செவுத்து கூட காதுக்கு. நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் யாரும் பார்க்கலாம், நான் செய்யறதை யாருக்கு தெரிய போகுது. மத்த 6 நாளும் நீங்க பொண்ணா கேவலமான நாடகம் பண்ணிட்டு படிச்சுட்டு அந்த 7வது பரிசுத்த ஓலையாக வந்து நானும் ஒரு பரிசுத்தமா, நானும் ஒரு நல்ல கட்டளை முன்பாக ஒரு யோக பண்ணி காட்டாத. அது ஒன்னையே நீ ஏமாத்துக்க, ஒன்னையே நீ ஏமாத்துக்க. கர்த்தருக்கு முன்பதாக மாம்சத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் இருக்கு, நமக்கு இருக்கு. யார் மூத்தவங்க அவர்களுக்கு ஆங்கிலம் இல்லை. இன்றைக்கு நம்ம எதை செய்தாலும் யோசித்து நிதானித்து செய்வோம். இது நம்ம செய்தால் இல்லை, அதை யோசித்தாலே தவறு நம்ம செய்ய மாட்டோம். நீ பெரும்பாலும் நம்ம செய்யற தவறு என்ன தெரியுமா? யோசிக்குது. யோசிக்காம செய்த தவறு என்ன ஆகுதுன்னா, அதே அதனால தவறு மேல தவறு செய்யணும். ஆனா ஒரு முறை நம்ம செய்தால் இது யாருமே, இப்படி நம்ம செய்தால் இந்த பிரச்சனை வருமே, இப்படி செய்தால் இந்த சூழ்நிலை நம்ம சந்திக்க நேருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தா யோசனை சுய புத்தி. ஒன்னும் சுய புத்தி இருக்கும், சொல் புத்தி இருக்கும். ரெண்டுமே இல்லாதவன்
அதனால சுய புத்தி இருக்கணும், யோசனை இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நீங்க நீங்க போக வேண்டிய அந்த பாதை சரியான பாதையாக இருக்காது. ஆமே. இப்ப தெரியுமா, நடந்தா மாம்சத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா தேவனுங்களால் மகிமைப்படுத்த முடியாது. ஆவியின்படி நடந்தாதான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஆமே. அங்க மாம்சத்தின்படி, சரி மாம்சத்தின்படி என்ன, மாம்சத்தின்படி நடக்கிறது என்ன? உலக பிரகாரமாக நடக்கிறது, உலகத்தை சந்தோஷப்படுத்துவது, உலகத்தை சார்ந்து அப்படியே அதிலே ஊழி இருக்குது, எல்லாம் மாம்சத்தின்படி நடக்கிறது. மாம்சத்தின்படி செயல்படுது, நம்முடைய சுய இச்சையை நிறைவேற்றுகிறது. மாம்சத்தின் படி நடக்குது, மாம்சத்தின் படி நடக்குது. இது மாம்சத்தின் படி நடக்குதுன்னா என்னன்னா, ஒருவரின் சொந்த தேவைகளுக்காகவும் விருப்பங்களுக்காகவும் மட்டுமே பூர்த்தி செய்த ஒரு காரியமா இருக்கு. மாம்சத்தின் படி நடக்குது. சுயமனம் மாம்சம் பாவத்துக்கு அடிமையாக்கி சுய இச்சைகளை நிறைவேற்றி செய்கிறது. மாம்சம் சுய இச்சைகளை நிறைவேற்றி செய்கிறது. மாம்சத்தின்படி ஒரு நாள் என்ன பண்றாங்க? மாம்சத்தின் சொல்லுங்களா மாம்சத்தின் கிரியைகள் நிறைய வெளியிட்டு அது ஒன்னா நிறுத்தி தான் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 அவைகள் அவையான விபச்சாரம், தேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பிங்கி சூரியம், பகைகள், விருப்பங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மானக பேரங்கள், சொத்துகள், குழந்தைகள், கல்யாணங்கள் முதலானவைகளே இதெல்லாம் தாங்க ஏதாச்சும் ஒண்ணும் இருக்குதா நம்மகிட்ட இருக்குதா நிதானித்து யோசித்து பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் எதையாவது சிக்கிக்கிறேனா, இந்த லிஸ்ட்ல எதையாச்சும் நான் இருக்கிறேனா நல்லா யோசிப்பா. ஒருவேளை இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாப்பா, மாம்சத்தின் கிரியை எனக்குள்ள இருக்கிறது, மாம்சத்தின் கிரியை கூட நான் நடக்கக்கூடாது, நான் நடக்கணும், உங்களுக்கு பிரியமான நடக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்படைக்கும் பொழுது கர்த்தரோட வார்த்தையை மாற்றணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்த ரோமர் பகுதியில பாருங்க, ரோமர் 8:5 வாசிங்க. ரோமர் 8:5. பாருங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். யாரு? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். கர்த்தவசனம் இது 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை வரணும். இதெல்லாம் நம்ம நிதானிச்சு பார்க்கணும். கர்த்தவசனம் 7ஆம் வசனம். மாம்ச சிந்தை கீழ்ப்படியாமல் பாருங்க, மாம்ச சிந்தை தேவனுடைய நியாய பிராணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கூடாமலும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 8ஆம் வசனம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் சொல்லுங்க, நீங்க மாம்சம் இருந்தீங்கன்னா கர்த்தரை பிரியப்படுத்த மாட்டீங்க. நீங்க மாம்சம் இருந்தீங்கன்னா கர்த்தரை பிரியப்படுத்த மாட்டீங்க. ஆவின் முடிந்தீங்கன்னா பிரியப்படுத்த முடியும். தேவ ஆத்ம இருந்துச்சுன்னா கர்த்தரை எப்படி நடப்பாங்க வச்சு சொல்லிட்டு எப்படி நடப்பாரு ஒண்ணு
மூன்றாவது, பொறாமை உள்ளவர்களாய் நடக்கக்கூடாது. எப்படி நடக்கக்கூடாது? பொறாமை பொறாமை உள்ளவர்களாய் நடக்கக்கூடாது. நமக்கு இருக்குதா? கிலோ கணக்கு இருக்குதியா? எப்படி? உண்மை. அதான் தவிர்க்க முடியாத உண்மை. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த பொறாமை அது வரதான், அது வரதான் நல்லது. தப்பு சொல்ல முடியாது, மாத்திக்கணும். தேவ பலத்தால மாற்ற முடியும், நம்ம சுயத்தால மாற்ற முடியாது. தேவ பலத்தால மாற்ற முடியும். அல்லேலூயா. பொறாமை உள்ளவர்களாய் நடக்கக்கூடாது. ரோமர் 13:13 சொல்லுது. வாசிக்கலாம். பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவரை போல சிறிய சொல்லுங்க. பொறாமை உள்ளவர்கள் நடக்காதீங்க. பொறாமை உள்ளவர்களா நடக்காதீங்க. பொறாமைக்கு பொருள் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது மற்றவர்களின் பொருட்களை அல்லது வாய்ப்புகளை உள்ள அற்றாத உணர்வு, அற்றாத உணர்வு பொறாமை. இன்னும் சொல்றோம்னா, நான் சொல்றது நல்லா கேட்குறா கவனிங்க. அவன் முன்னேறிட்டான், நான் அப்படி கொண்டு சென்று போய் வச்சுக்கிறேன். அவன் காது வாங்கிட்டான், நான் காது வாங்குறேன். வீடு கட்டிட்டான், அவன் வீடு கட்டல. அவன் கூட கல்யாணம் பண்ணிட்டான், நான் எப்படி கல்யாணம் பண்ணல. அவன் கூட நல்ல வேலைக்கு போயிடுச்சு, வேலைக்கு போக வேலை கேட்டுக்குது. இதெல்லாம் என்னது? அவன் நல்லா கையிலேயே சம்பாதிக்கலாம், எனக்கு 10,000 சம்பளம். நீ எது கம்பேர் பண்ண? மற்றபடி நீ கம்பேர் பண்ணாலே பரம் வந்துச்சுன்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருத்தையும் தனித்துவமாக படைத்திருக்கிறார். யாரையும் நீங்க கூட ஒப்பிட்டு பேசாதீங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பிராணியை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஒன்னாக மாட்டாங்க. 5 பேர்ல ஒன்னாக்குது இருக்கும். அதனால அவங்க மத்தவங்க கூட நீங்க கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கான நேரத்தை கரெக்டா அவங்க கொடுத்துக்கிறார், ஓய்த்துக்கிறார். உங்களுக்கான நேரம் வரும்போது கரெக்டா ஓய்த்துவா. அல்லேலூயா. நீங்க சொன்ன எல்லா காரியமும் அவன் அவன் அது அது ஆட்களை இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துட்டாலே என்ன வந்துச்சுக்குள்ள எழுதி வச்சிருப்பான். எழுதி வச்சிருப்பான். அந்த அந்த ஒரு காரியம் உங்களுக்கு வந்துட்டாலே 100% வந்துருச்சு. வரம் வந்துட்டா கர்வம் வரும், கர்வம் தான் ஆணவம் வரும், ஆணவம் தான் சமகனம் வரும், எல்லாம் வரும். அதுக்கு அழிச்சிடும். போனோம் பொறாமை உள்ளவர்களாய் நடவாதீங்க. யாரும் அப்படிங்க இருந்தீங்கன்னா கண்டவப்படுகிறேன். யாருமே பொறாமை வரப்பா. ஒவ்வொரு ஜெபிக்க ஜெபிக்க நிச்சயமா கட்டது முடியாது. அது மாற்றுவார். பொறாமை இல்லாதவர்களாக மாற்றுவார். வேதத்திலே நெட்டு பார்க்கிறோம். பொறாமை கொண்டு நாசமா பண்ணணும்.
பார்க்கும்போது தாயே ஏன் சொந்த சகோதரன் மேல இவன் காணிக்க இவன் காணிக்கிறான் அறிவிச்சாலே ஏன் காணிக்க அதிகரிக்கலையே வராம வன்மம் மாறும் வன்மம் கோபம் மாறும் கோபம் கொலை செய்ய தூண்டும் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க பொறாமை ரொம்ப வெரி வெரி டேஞ்சரஸ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது பொறாம மாட்டான் கூட சகோதரன் பொறாம மாட்டான் பொறாம கோபம் மாறிச்சு கோபம் வன்மம் மாறிச்சு அவன் தனியா இருக்கும் போது சீட்டு கட்டிட்டான் போக மாட்டேன் பயம் அவரை போக மாட்டேன் சட்டம் இருக்குது போலீஸ் அதோட ஜெயில கழித்து அந்த காலத்து ஜெயில இருந்து நமக்கு தெரியல அதெல்லாம் பண்ணிட்டாங்க மணி சுட்டார் ஆண்டு இந்த காலத்துல அப்படி கிடையாது ஜெயில் இருக்குது எல்லாம் நம்ம செய்த குற்றத்துக்கு தண்டனை ரெடியாகுது அதனால யாரும் அந்த இடத்துக்கு போக மாட்டோம் வேண்டாம் அவர் குளிருக்கு போதா என்ன பண்ணோம் சொல்லுங்க அதை பொறாம அப்படி உன் மனசுல குளிருக்கு போது என்ன பண்ணணும்னா அதை கிளி போட்டுக்கணும் இல்லைன்னா அது வளர்ந்து 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 பெருசா கிடைக்கும் சொல்றது புரியுதா அல்லேலூயா பொறாமை கொண்டவர்களாய் ஈசாக்கு மேல பொறாமை கொண்டார்கள் யார் ஈசாக்கு மேல பொறாமை கொண்டது வாசிக்கலாம் ஆதியாகமம் 26 12 வாசிக்கலாம் அவன் மேல் பொறாமை கொண்டு அன்னினாலும் போட்டாங்க எதனால பொறாமைனால பொறாமைனால அப்படிப்பட்ட அந்த ஆத்மான ஒரு காரியம் நமக்குள்ள பொறாமை வேண்டாம் பொறாமை உள்ளவர்களாய் நடக்கக்கூடாது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீ யாருக்கு பொறாமை போடாத பாருங்க சகோதரி கூட சகோதரி மீது பாருங்க கோபம் கொண்டு யார் யாருக்கு கோபம் கொடுக்குது பொறாமை கொடுக்குது நாங்க கூட பிறந்த தங்கச்சி கதை சொல்லவா இது பொறாமை பொறாமை நம்மளை விட்டு வைக்கல அடிச்சுக்கோ சமாதானம் எல்லாம் பண்ணும் அதனால பொறாமை உள்ளவர்களாக வேண்டாம் பொறாமை உள்ளவர்களாக நடக்க வேண்டும் அடுத்ததா பார்க்கணும் யோசேப்பு பொறாமை கொண்டார்கள் என்ன பண்ணுது கூட போன சகோதரர்கள் பொறாமை கொள்கிறாங்க ஏன் சொல்லுவாங்க ரெண்டு காரியத்துக்கு அவங்க வந்து பொறாமப்பட்டாங்க ஏன் ஒண்ணு சொல்றாரு ஒன்று சொல்றேன் நம்பர் 1 காரணம் ஏன் யோசேப்பு மீது தன்னுடைய சகோதரன் பொறாமை கொண்டார் நம்பர் 1 காரணம் சொல்லுங்க மத்த பெண்களை காட்டிலும் அதிகமா நினைச்சிட்டோம் ஒரு சுத்தனை பார்த்து சொல்றான் ஆதியாகமம் வாசிக்கலாம் 37 5 வாசிச்சு
நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அவன் கண்ட சொப்பனத்தை அவன் சொல்லும் பொழுது அவன் சகோதரன் அவனுக்கு கோபப்பட்டு பொறாமை சகோதரர் அவன் சகோதரனை பொறாமை கொண்டார்கள். பொறாமை உள்ளவர்களாக நடக்கக்கூடாது. நடக்கூடாது, பொறாமை உள்ளவர்களாக நடக்கக்கூடாது. என்ன சொல்லுகிறேன்? இன்னொன்று இந்த ரெண்டு நாலாவதாக எப்படி நடக்கக்கூடாது? ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் எப்படி நடக்கக்கூடாது? வீணான சிந்தைகள் நடக்கூடாது. நடக்கூடாது வீணான சிந்தை, வீணான சிந்தைகள் நடக்கக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 4:17. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகளை நடக்கிறது போல நீங்கள் நடவாமல். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வீணான சிந்தைகளை நடக்கக்கூடாது. சொல்லுங்க, வீணான சிந்தைகளை வீணான சிந்தை வீணான சிந்தை வீணான சிந்தைனா என்ன? நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்கும் எண்ணங்கள், பேச்சுக்கள், காரியங்கள் ஆகியவற்றில் ஈடுபடுவது. தேவையில்லாத காலத்தை தேவை சொல்லுது வீணான சிந்தை, தேவையில்லாத தவறான சிந்தை, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். வீணான சிந்தைகள் நடக்கக்கூடாது. இப்போ நமக்கு புரியும் மாதிரி சொல்லலாம். வீணான சிந்தைன்னா அதிகமா செல்போன் பயன்படுத்துவது. தேவையான வீணான சிந்தை நம்ம கொண்டு வரும். செல்போன் பயன்படுத்துவது, டிவி போட்டு போய் அப்படி பார்க்குறது, டிவி பார்க்கணும். உங்களுக்கு ரிலாக்ஸ்க்கு ஒரு நியூஸோ ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும். அதுக்காக வேலை விட்டு எல்லாம் விட்டு பார்க்குறது. பணம் என்ன பண்றாங்க? அவங்க இருக்கிறாங்க. முன்னாடி போய் என்ன பண்றாங்க? உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிடுவாங்க. ஆளுக்கு என்ன நடக்குது, பக்கத்துல யாரு வராங்க, யாரு போறாங்க, ஒண்ணு வீணான சிந்தை. இதெல்லாம் வீணான சிந்தை என்ன பண்ணணும்? நமக்கு உருவாகும் வீணான சிந்தை. வீணான சிந்தை வேதத்தின்படி எது வீணான சிந்தை? வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 1:21. வாசிங்க. தேவன் என்று மகிழ்ச்சிப்படத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வீணான சிந்தை என்ன பண்ணணும்னா, நம்முடைய மனதை இருளடைய வைக்கும். முதல் வாசிக்கலாம். அதே 1ஆம் அதிகாரத்துல 29 வாசிக்கலாம். அவர்கள் சகல அநீதியினாலும், வேசித்தனத்தினாலும், கோபத்தினாலும், பொருளாதாரத்தினாலும், கோபத்தினாலும் ஈடுபட்டு பொறாமையினாலும், உணவினாலும், வாக்குவாதங்களினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறம்புகளுமாய், அப்பற்படுகளுமாய்
தேவமாய் அகட்டி விடுமாய் வீட்டு பிராயமாய் பொல்லாததை யோசித்து சிந்தித்து பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் உணர்விடாதவர்களாய் உடன்படிக்கையை மீட்டு சீர்கொள்ளுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இடையாதவர்களுமாய் இறக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பெரிய பட்டியல், நீளமான பட்டியல். என்ன பெருமாள் பார்க்கணும் வீணான சிந்தை வாசத்தை எல்லாமே வீணான சிந்தை. இதை எதையாச்சும் நான் கேட்கலாம்ப்பா இருந்தா வெளியே கொண்டு வரமான்னு கேளு. சீமான்களுக்கு கொண்டு வருவார். அவரால் முடியாது, காலை கொண்டு போய் நீங்க நினைச்சிட முடியாது, அவரால் முடியும். அந்த வீணான சிந்தை என்ன பண்ணுங்க, வெளியே வீணான சிந்தையில இருந்து வெளியே வரும். அது நம்ம அந்த வீணான சிந்தையில நடக்கக்கூடாது. ஐந்தாவதாக கடைசி ஐந்தாவதாக எது நடக்கூடாது? இது வரைக்கும் 4 சொல்லி முடிச்சிருக்கோம். முதலாவது நடக்கக்கூடாது, மாம்சத்தின் படி நடக்கக்கூடாது, பொறாமை உள்ளவர்களாய் சிந்தனை நடக்கக்கூடாது. ஐந்தாவதாக ஞானம் மற்றவர்களாய் நடக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்லுங்க, ஞானம் மற்றவர்களாய் ஞானம் மற்றவர்களாய் நடக்காது. வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்மணிகளே, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் போதும் போதும். ஆகையால் ஆண்மணிகளே, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல். ஞானமற்றவர்கள் தான், ஞானமற்றவர்களை போல ஞானமற்றவர்கள் அறிவோ விவேகமோ இல்லாதவர்கள், அறிவோ விவேகமோ இல்லாதவர்கள், அல்லது பகுத்தறிவு இல்லாதவர்கள், பகுத்தறிவு இல்லாதவர்கள் என்பதை குறிக்கும். ஞானமற்றவர்கள் தான் புரியும். ஞானமற்றவர்கள் என்னென்ன செய்யறாங்க தெரியுமா? அவருடைய செயல்பாடு எப்படி வருமோ, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1:8. இந்து மனம் உள்ளவன் தன் மனிதன் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். ஞானமற்றவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? இது மனமா இருப்பாரு. எப்படி இருப்பாங்க? இது மனம். நான் ஒரு கால் வைப்பேன், ஒரு கால் வச்சுப்பேன். நான் சர்ச்சுக்கும் போவேன், நான் அங்கேயும் போவேன். நான் இங்க வந்து கற்ற பேசுவேன், கற்ற ஆராதிப்பேன். நான் வெளியில போயிட்டு பேசுவேன். நான் வெளியில போயிட்டு சண்டை போடுவேன். நான் வெளியில போயிட்டு பார்த்து பேசுவேன். நான் கெட்ட வார்த்தை பேசுவேன். யாரு எச்சரிக்கிறார். இருமனம் உள்ளவர்களே, அவர் நிலை எப்படி இருக்கலாம்? ஒரு நிலையா இருக்காது, நிலையற்றமா இருக்கும். அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிக்கிறா. இருமனம் உள்ளவன் தன் வழியில்தான் நிலையற்றவனாயிருக்கிறான். ஞானமற்றவனா, ஞானம் சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஞானமற்றவளாய் நடந்து கொள்கிறோம், ஞானமற்றவளாய் பேசிவிடுகிறோம். பேசிட்டு நடந்துட்டு ஐயோ இப்படி பண்ணது தப்போ, நம்ம இது செஞ்சு தவறோ, நம்ம பேசக்கூடாது, கூடாது. ஆமா, சில நேரங்கள் நடக்கும், வாய்ப்பு இருக்கு. ஞானம் அற்றவர்களாய் இருக்காமல், ஞானம் அற்றவர்களாய் நடவாமல் இருக்கு. சொல்லுவார் வேதத்துல பார்த்தா ஞானம் அற்றவர்களாய் போல ஒரு அம்மா பேசினாங்க. வெரி குட்.
யோபுவின் மனைவி ஞானம் அற்றவளாய், ஞானம் அதாவது விவேகம் ஞானம் இல்லாம ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? 8:9. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ இன்னும் உங்களுடைய உத்தமத்திலே உறுதியாயிருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அருவு கட்டுவார். அம்மா சொல்லிருக்கோம். ஆமா சொல்லக்கூடாதுல்ல. ஞானமற்றவளா இயேசுவே தூஷி சொல்றா. அப்ப அது யாரு? விசுவாசி ஆகிட்டாலும் கொடுங்க. அதான் கரெக்டா சொல்லிட்டான். தேவனுக்கு அன்பை பெற்ற நாம் சீமையை காணாமோ? ஞானமற்றவளாய் நடவாமல் ஞானம் உள்ளவளாய் நினைப்போம். ஆமென். ஓகே, காரியம் சொல்லிருக்கிறோம். எப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி இன்னும் விஷயம் முடியல. நம்ம 5 காரியம் எப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி நடக்கும் சொல்ல போறேன். எப்படி நடக்க கூடாது? 5 காரியம். 1, சிறியோருடைய வழியில் நடக்கக்கூடாது. மாம்சத்தின் வழி நடக்கக்கூடாது. மறுமை உள்ளவர்களாய் நடக்கக்கூடாது. வீண் சிந்தையில் நடக்கக்கூடாது. ஞானம் மற்றவர்களாய் நடக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடக்க வேண்டும்? எப்படி நடக்க வேண்டும்? நம்பர் 1, நம்ம ஒவ்வொரு தீர்த்தா போல எப்படி நடக்கணும்? நம்பர் 1, புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நடக்கணுமா? புத்திமானாய் நடந்து வேண்டும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேதவாசிங்க 1:7. செய்ய கவனமா இருக்க. நீ கட்டளைகளை கைகொள்ள பொழுது புத்திமானாய் நடந்து முடியும். புத்திமானாய் நடக்கும். 2வது, அறிவோடு நடக்கணும். எப்படி நடக்கணுமா? அறிவோடு நடக்கணும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 13, 16. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். நம்ம எப்படி நடக்கணுமா? அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக அன்பிலே நடக்கணும். பாருங்க சொன்னீங்க, கைகூட்டு சொல்லுங்க. அன்பில் நடங்க. அன்பில் நடங்க. பார்த்தீங்களா? நடக்கணும். எப்படி நடக்கணும்? அன்பில் நடக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5, 2ஆம் வசனம். மீன்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவளை பார்த்தாலே தேவ கோபம் ஏறுது. நீங்க எதை பார மாட்டீங்க. வியாசங்கெல்லாம் பாருங்க. தேவ அன்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா கோபம் உனக்கு வராது. தேவ அன்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கசப்பு உனக்கு வராது. அந்த பகை உனக்கு வராது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எப்படி நடக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருவதா இருக்கீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடக்கலன்னா வாழ்க்கை இருக்கும். இதுதான் இருக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடந்து கொடுங்க. 8ஆம் 5:8 எபேசியர் 5:8.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். இரண்டாவதாக எப்படி நடக்கணும்? கவனமாய் நடக்க வேண்டும். எப்படி? கவனமா சொல்லுவாங்க. வீட்டு சொல்லியிருப்போம், பார்த்து கவனமா கவனமா நடக்கணும். எப்படி நடக்கணுமா? இல்லைன்னா கீழே விழுந்துருவேன். கவனமா நடக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து மனுஷர் நடக்காம உள்ளவளாய் கவனமா இருக்க வேண்டும். ஆறாவதாக எப்படி நடக்கும்? ஆவிக்கேற்றபடி நடக்கும். எப்படி? ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். 5:16 நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதீர்கள். ஏழாவதாக பாக்காதீங்க. 2 தான். ஏழாவதாக இன்னமே இல்லை. தெய்வ பயமே கிடையாது. தெய்வ பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா செய்வாங்க. எப்படி நடக்கணும்? பயம். தெய்வ பயப்படுறாங்க. பயமுடனே நடக்க வேண்டும். பயத்துக்கு விசாரிக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 1:17. பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். கடைசி நல்ல நடத்தை உள்ளவர்களாய் சொல்லுங்க. நல்ல நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடக்குமா? நல்ல நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 2:12. எப்படின்னா தெய்வத்தை அறியாத என்பதாக எப்படி நடக்குமா? நல் நடக்கை உள்ளாங்க. நடத்தி ஒழுக்கமா இருக்கும். அப்படி மாத்தாங்க கிறிஸ்தவங்க சர்ச்சைக்கு போறவங்க அவங்க கரெக்டா இருப்பாங்க. சேர்த்து சொல்லணும். அவங்களுக்கு காது முடியாது. இன்னைக்கு பலர் அப்படிதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய நாமத்தை தூஷிக்கப்படுறதா நடந்துக்கிறாங்க. பலர் நல் நடக்கை உள்ளவர்களாக நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்கிறோம். கடைசி சொல்லி கொடுக்கிறேன். 9ஆவதாக உத்தமமாய் நடக்க வேண்டும். எப்படி நடக்குமா? ஏன் தெரியுமா? உத்தமமாய் நடக்கிறவன் எப்படி நடக்கிறான்? பத்திரமா நடக்கிறான். வேற சொல்லு. உத்தமமா நடக்கிறவன் பத்திரமா நடக்கிறான். உத்தமமா நடக்காதவன் வேற மாதிரி நடக்கும். ஆபத்துல நடக்குவான். பத்திரமா நடக்க முடியாது. அவன் பத்திரமா நடக்க முடியாது. ஆபத்துதான் இருப்பான். வேதம் சொல்லிது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். வாசிக்கலாமா? நீதிமொழி 10:9. நீதிமொழிகள் 10:9. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடக்கக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோட பேசி இருக்கிறார். நம்ம தியானித்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு ஆண்டவர் கண்டிப்பாக ஈடுபட்டிருப்பார். நிச்சயமாக அதெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து
நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எப்படி நம்ம நடக்கக்கூடாதான் எப்படி ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடக்கக்கூடாதான் 5 காரியம் நடக்கக்கூடாது, மனுஷத்தின் படி நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவள் எப்படி நடக்க வேண்டும்? நடக்க வேண்டும், அன்புடன் நடக்க வேண்டும், நடந்தவர்களாய் நடக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தாவே திருவசனம் ஆசீர்வதிப்பாராக.